ஏய் குடியார பையல புடிச்சிட்டு பாட்டில் எங்கடா போட்டுக்க நடக்கிற தரத்து மேல போட்டுக்க இந்த மாதிரி போதைக்கு அடிமையா நான் நாடே நாசம். யோ என்ன சொன்ன? நாங்க சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் அங்கங்க போட்டுக்கிறோமா? யோ எங்க போதை கூட 1 மணி நேரம் 2 மணி நேரம் தெளிஞ்சவங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிற தப்புக்கு போ உன் வீட்டுக்கு போய் பாரு தெரியல. ஐடியிலேயே வேலை பார்த்தாலும் தைலம் வேணும். பெட்டில் தைலம், காருக்குள்ளே தைலம், ஹேண்ட்பேக்கில் தைலம், ஜன்னலில் தைலம். இதெல்லாம் பத்தாதுன்னு பாக்கெட்டில் வச்சுருந்து எடுத்து மூக்கில் உரிய வேண்டியது. ஏய் தைலம் கூட்டுக்கடா குடுறா. காலி டப்பா வந்தாலும் பரவாயில்ல குடுறா. காலி டப்பாவே இருந்தாலும் நம்ம பக்கத்தில் வச்சு படுத்தா தான் தூக்கம் வருது. அவன் சொன்ன மாதிரி நம்ம இந்த போதைக்கு அடிமையாயிட்டோம். தைலம் 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 தைலம். எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை டாக்டர். நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றிக்கணும் டாக்டர். சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்றேன் டாக்டர். நேற்று குடியார எங்களை ரொம்ப அவமானமா பேசிட்டான். ஓஹோ அவன் போதையில் தான் இருந்தான். ஆனா எங்களால் இந்த போதையிலிருந்து வெளியே வர முடியாது. எப்படியாவது இந்த போதையில் எங்களை காப்பாற்றி டாக்டர். அப்படியா? மூச்சு நல்லா எடுத்து விடுங்க. பார்க்கறதுலாம் தைல டப்பாவே தெரியுது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? இது கொஞ்சம் தீர்க்க முடியாத பிரச்சனை தான். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு சரிங்களா? இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு.